சோர்ஸ் ஆஃப் ரெக்ரூட்மெண்ட்டில் நம்ம கம்பெனியில் வேலை செய்கிற எம்ப்ளாயீஸையே நம்ம வந்து வேறு ப்ரமோட் பண்ணுவோம் இல்லைனா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். ஸோ அதை வந்து நம்ம எப்படி எம்ப்ளாயீஸ்க்கு கன்வே பண்ணுவோம் அப்படின்னா நோட்ஸில் அந்த மெசேஜை டிஸ்பிளே பண்ணுவோம், இல்லை அப்படின்னா இன்ட்ராநெட் மூலமாக அந்த மெசேஜை கன்வே பண்ணுவோம். இதோட அட்வான்டேஜஸ் பார்த்தோம் அப்படின்னா எம்ப்ளாயீஸ் முறையில் வந்து இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ அதனால எம்ப்ளாயீஸோட பெர்ஃபார்மன்ஸும் ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகும். எக்ஸ்டர்னல் சோர்ஸ் ஆஃப் ரெக்ரூட்மெண்ட்டோட இது ரொம்ப சீப்பர் மெத்தட். அப்புறம் ஜாப் ட்ரான்ஸ்ஃபர் இல்லை ஜாப் ரொட்டேஷன் பண்ணுறதுனால நம்ம எம்ப்ளாயீஸ்க்கு ஒரு ட்ரைனிங் கொடுத்த மாதிரியும் ஆச்சு இன்டர்னல் சோர்ஸ் ஆஃப் ரெக்ரூட்மெண்ட். டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் இன்டர்னல் சோர்ஸ் ஆஃப் ரெக்ரூட்மெண்ட், நம்ம கம்பெனியில் இருக்க எம்ப்ளாயீஸையே நம்ம ட்ரான்ஸ்ஃபர் அண்ட் ப்ரொமோட் பண்ணுறதுனால ஃப்ரெஷ் டேலண்ட்டை நம்ம ரெக்ரூட் பண்ணுறது இல்லை. அதனால் வேறு யாருமே வந்து அந்த ஜாபுக்கு வரமாட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சதுனால காம்படிஷன் வந்து ரெடியூஸ் ஆயிரும். ஃப்ரீக்வெண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுனால ப்ரொடக்டிவிட்டி வந்து ரெடியூஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. எம்ப்ளாயீஸ் வந்து லெத்தாஜிக் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. எப்படியும் நமக்கு வந்து ப்ரமோஷன் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு மைண்ட் செட் வந்துடலாம்.